ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா வழுக்குப்பாறை. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஏற்காடு அடிவாரத்தில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சீசனல் ரெயின்ஃபால் அப்போ இந்த இடத்துல தண்ணி வரும். அடிவாரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வாக்கில் வந்துட்டு இந்த ஒரு முனியப்பன் கோயில் இருக்கும். வேண்டுதல் வைக்கிறவங்க மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இந்த கோயிலில் கூடுவாங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா டிசம்பர் எண்டில் எடுத்தது. மழைக்காலம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்தனால இந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறையவே இருந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு முனிவர் தவம் செய்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குது. பக்கத்துலேயே ஒரு சிவன் லிங்கம். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகரும் குட்டி எலியும் இருக்கும். நந்தி சிலை ஒன்று இருக்குது. செப்டம்பர் அக்டோபர் மந்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய மழை பெஞ்சு இந்த வழித்தடம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே சேத்து தண்ணியாக இருந்தது. இப்போ மழையோட சீசன் எண்டுங்கிறனால கொஞ்சம் தெளிந்த நீராக இருக்குது. டீப் இன்சைட் த ஃபாரஸ்ட் ரெஸ்ட்ரிக்டடு, ரொம்ப உள்ளே போக முடியாது நம்மளால். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு அந்த கோயிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் முடியும் ஆக்சஸபிள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஏற முடியாத நிலைமையாக தான் இருக்கும் இந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வந்துச்சுன்னா இந்த இடம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக இதுக்குள்ளே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அலோவே பண்ண மாட்டாங்க. ஸோ எப்போயாவது தண்ணி கம்மியாக இருக்கிற நேரத்தில் நம்ம இங்கே போகலாம். இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா வெறும் காலில் நடந்து வர முடியாது. ஏன்னா நிறைய இடத்துல இங்கே
குடிச்சிட்டு பாட்டில் எல்லாம் உடச்சி போட்டிருக்காங்க. ஸோ வரும்போது ஒரு ப்ராப்பர் ஷூவோட வாங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேரும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.